தாய்நாட்டின் பெருமை காக்க அணிவகுத்து நிற்கிறார்கள் நமது வீரர்கள். விண்ணில் என்றும் கம்பீரமாய் பறக்கட்டும் நமது முவர்ணக் கொடி. என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள். நம்ம வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் வெற்றி பெறணுன்றது தான் ஒவ்வொருத்தரோட ஆசையாக இருக்கும். ஆனால் சில சமயங்கள் அந்த வெற்றி பெறதுக்கு நாம் எடுக்கிற முடிவுகள் தோல்வியில் போய் அதுக்கப்புறம் நாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் சிதறிடும். இதில் நமக்கு மனத்தாங்கல் ஏற்பட்டுடும். என்னடா இது, என்ன வாழ்க்கை இது, எதுக்காக பிறந்தோம் அப்படின்னு தெரியாமல் அடுத்தது எப்படி முன்னேறணும், அதுக்கு என்ன முடிவு எடுக்கணுன்றது தெரியாமல் நான் எல்லாத்தையுமே காரியங்களை சிதற விட்டுடுவோம். இந்த வெற்றிக்கான சாவி என்ன ஒன்று என்கிட்ட இருக்குது. அந்த சாவியை உங்களுக்கு தரேன். அது உங்களுக்கு பயன்படுமான்னு பாருங்கள். என்ன காரணம்னா, இதை நான் என் அனுபவத்தில் நிறையவே பெற்றிருக்கேன். அந்த அனுபவங்களில் பெற்றதுனால தான் உங்களுக்கும் இது பயன்படணும்னு அந்த சாவியை கொடுக்கலான்ட்டு இருக்கேன். இப்போது ஒரு சம்பவம் ஒன்று சொல்ல போகிறேன், கற்பனை சம்பவம். இந்த சம்பவம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த சாவி என்னன்றதை நீங்களே புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். புரியலனாலும் அந்த சம்பவத்துக்கு பின்னால் நான் உங்களுக்கு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ரெடியா? ஆரம்பிக்கலாமா? ஓகே. இப்போது நரகம், இந்த நரகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க விருப்பப்படி தண்டனையை சூஸ் பண்ணுறதுக்கான முடிவை யம தர்மம் கொடுத்துருவான். அதனால் இந்த தண்டனை தான் எனக்கு வேணும்னு நீயாவே ஒவ்வொரு இடமா பார்த்து போய் சூஸ் பண்ணிக்கலாம். அதுபோல் ஒருத்தன் வருவான், வந்துட்டு ஒரு ரூமில் போய் பார்ப்பான். எல்லாரும் தலைவிழ அந்தரத்தில் தொங்கிக்கிட்டு பயங்கரமாக போராடிக்கிட்டு இருப்பாங்க. இதை பார்த்தவொன்னே சே இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இது வேண்டாம், அடுத்த ரூமுக்கு போய் பார்க்கலான்னு சொல்லி அந்த ரூமுக்கு போவான். அந்த ரூமில் போனால் இதை விட கொடுமைங்க, பெரிய ஐஸ் கட்டி அதுக்கு மேலே படுக்க வச்சுருவாங்க. அப்படியே கொடூரமாக அவன் குளிரில் விரைச்சி போய் ஒன்றும் பண்ண முடியாமல் இருப்பான். அதை பார்த்த உடனே இந்த தண்டனையும் வேஸ்ட்டு, நமக்கு இது தகுதி வாய்ந்தது இல்லைன்னு சொல்லி மூணாவது போனால் அது அதை விட கொடுமையாக இருக்கும். சரி என்னடா பண்ணுறது, நாலாவதாவது நமக்கு ஒழுங்காக உருப்படியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாலாவதில் போகும்பொழுது அந்த நாலாவதில் ஜாலியாக எல்லோரும் உட்காந்து டீ குடித்து ரசிச்சுட்டு இருப்பாங்க. ஆஹா, இந்த தண்டனை அற்புதமாக இருக்கு, எல்லாம் டீ குடிச்சிட்டு இருக்காங்களே, இந்த தண்டனை கிடைச்சாலே போதும், நம்ம பாட்டுக்கு நிம்மதியாக இருந்துட்டு போயிடலாம், நைஸாக இதை நரகத்துலேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே போவான். இவனுக்கும் ஒரு டீ கொடுக்கப்படும். அதை குடிக்கிறதுக்காக வாய்க்கிட்ட கொண்டு போவான் பாருங்க. தூரக ஒரு யமகிங்கரை நின்றுக்கிட்டு சவுக்க வச்சுக்கிட்டு, டேய் எல்லாம் ரெடியா, உங்களுக்கு டீ பிரேக் முடிஞ்சிடுச்சு, பேசாமல் அந்த தீச்சட்டி எடுத்து தலையில் வச்சுக்கங்கன்னுவான். அப்போ தான் யோசிப்பான், ஐயோ நான் எடுத்த முடிவு தவறாயிடுச்சே, நான் யோசிக்காமல் இந்த முடிவை எடுத்துட்டேனே, இந்த ஒரு சின்ன ஒரு விஷயங்களை பார்த்து அதுக்கப்புறம் வரப்போகிறத கொஞ்சம் நின்று வெயிட் பண்ணியிருந்தா என் முடிவு தவறாயிருக்காதுன்னு சொல்லி அவன் யோசிப்பான். இப்போ நீங்கள் கேட்ச் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது சின்ன சம்பவம், கற்பனை சம்பவம் தான். ஆனால் இப்போ சொல்ல போகிற பாயிண்ட் தான் மெயின். இதை நல்லா கவனிங்க. இப்போது வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கான், நேச்சர் ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கு, சுதந்திரம். இந்த சுதந்திரத்தை எப்படி நரகத்தில் அந்த ஆளுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டதோ அது போல் நமக்கும் சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், இந்த வாழ்க்கையை ஜெயில் தண்டனை தான். இப்போ நம்ம அப்படி தான் இருக்கோம், நம்ம தண்டனைகளை முடிவு எடுத்துகிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த முடிவு எடுக்கிற தன்மை நமக்கு அந்த சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் முடிவெடுக்கிற தன்மையில் ஃபெயிலியர் ஆகிரும். ஏன் ஆகிறோம்? நமக்கு நேற்று நடந்த சம்பவங்களை பற்றியும் நாளைக்கு வரப்போகிற சம்பவங்களை பற்றியுமே மனம் சிந்திச்சுட்டு இருக்கு. அதனால் அந்த முடிவு எடுக்கிறதுல நம்ம போராடுறோம். ஏன்னா அது முடிஞ்சு போன சம்பவம், அதுலேருந்து கால்குலேஷன் பண்ணுறோம். சரி, நமக்கு அந்த நெருப்பில் கை வச்சதுனால சுட்டுது, இப்போ இந்த நெருப்பில் கை வைக்காமல் வேற மாதிரி பண்ணலாமான்னு ஒரு இது பண்ணோன்னாலும் அந்த முடிவு தப்பாகி திருப்பி நம்ம கை சூடுது. இது போல தான் நம்ம ஒவ்வொரு முடிவையும் தவறாக எடுத்துடுறோம். இந்த தவறாக எடுக்கும்பொழுது என்ன ஆகுது? ஃபெயிலியர் வந்தோடனே நமக்கு அடுத்த முடிவு எடுக்க முடியாமல் அவஸ்தைப்படுறோம். இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன தெரியுமா? முடிவையே எடுக்காதீங்கன்னு நான் சொல்கிறது. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் முடிவு எடுக்கும் பொழுது உங்களுடைய கவனம் சிதறுகிறது, நீங்கள் செய்கிற காரியங்கள் தோற்று விடுகிறது. ஏன் காரணம்னா, ஒரு செயலை செய்யும் பொழுதே நீங்கள் முடிவு பண்ணிடுறீங்க, அந்த செயலை முயற்சி பண்ண ஆரம்பிக்கும் போதே முடிவு பண்ணிடுறீங்க, இது இப்படி தான் நடக்கும்னு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அசால்ட் ஆகிடுவீங்க, அந்த செயலை ஒழுங்காக செய்ய மாட்டீங்க, உங்களுக்கு ஃபோக்கஸ்ட் மைண்ட் இருக்காது. அதனால் என்ன பண்ணிடுறோம்? அந்த முடிவுன்ற அந்த பலன்லையே நம்ம மனசு செலுத்திடுறோம். அதனால தான் கண்ணன் கீதையில் சொல்கிறான், கர்மத்தை செய் பலனை எதிர்பாராது. ஏன்னா நீங்கள் ஒரு வேலையை செய்யும் பொழுது அதோட பலனில் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா, உங்கள் முடிவில் கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கவனம் சிதறிடும், வேலை முழுக்க நடக்காது. அதனால் இன்னிலேருந்து ஒரு விஷயத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் நண்பர்களே. நாம் ஒரு செயலை செய்யும் பொழுது முழுக்க ஃபோக்கஸ்டாக அதை சரியாக செய்யணுன்ற எண்ணம் மட்டும் இருந்தால் போதும், முயற்சி மட்டும் இருந்தால் போதும். அதோட முடிவில் நாம் என்றைக்குமே போக வேண்டாம். அந்த முடிவு நம்ம கையில் இல்லை, நாம் எப்படி அந்த வேலையை செய்கிறோன்றதுல தான் அந்த முடிவு இருக்குது. அதனால் முடிவை முதலே எடுக்காதீங்க, அது தன்னாலேயே தேடி வரும். இன்னொரு சின்ன ரொம்ப
நமக்கு உதவக்கூடிய ஒரு ஆன்மீக விஷயமான ஒரு விஷயத்த சொல்கிறேன். இதையும் முடிஞ்சால் கேட்ச் பண்ணிக்கங்க. சரணாகதின்னு சொல்லுவாங்க. கடவுள்கிட்ட சரணாகதி அடைஞ்சிருங்க. ஏப்பா நான் இந்த வேலையை செய்ய போகிறேன், கவனமாக செய்வேன், எனக்கு இதை செய்யக்கூடிய மனப்பக்குவத்தை கொடு, மற்றதெல்லாம் உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க அந்த சரண்டர் மைண்டோட அந்த வேலையை செய்யுங்க. நிச்சயமாக பலன் உங்களுக்கு சாதகமாக கண்டிப்பாக முடிவடையும். நண்பர்களே, நம்ம சந்தோஷமாக இருக்க தான் பிறந்திருக்கோம். இடையில நம்ம சில விஷயங்களெல்லாம் போட்டு குழப்பிக்கிட்டு தேவையில்லாத முடிவுகளை எடுத்துக்கிட்டு நாம தான் வீணாக நம்மளே குழப்பிக்கிட்டு தோல்விகளை கொண்டு போய் நாமளே பாதாளத்தில் தள்ளிக்கிறோம். இனிமேல் வேண்டாம், நீங்கள் எந்த முடிவும் எடுக்காதீங்க. முடிவு நம்ம கையில் கிடையவே கிடையாது. ஏன்னா இயற்கை ஒரு முடிவு வச்சுருக்கோம், நம்மளுடைய கர்மவினை ஒரு முடிவு வச்சுருக்கோம். கர்மவினை இயற்கை எப்படி வேணால் போகட்டும், அதை பற்றி நமக்கு கவலை கிடையாது. ஆனால் நம்மளுடைய கவனம், இந்த கவனம் மட்டும்தான் சாவி. இந்த கவனம் என்கிற சாவியை முழுமையாக பற்றி கொண்டு முடிவு, எதிர்காலம் இதெல்லாம் பற்றிய கற்பனைகளை அழிச்சு போட்டுட்டு அந்த சாவியை மட்டுமே வச்சு நீங்கள் உங்களுடைய வெற்றியை ஓப்பன் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.